ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னி குருஜி சேனல். இன்றைக்கி நம்மள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரன்ச் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக ஃப்ரீயாக விட்ருக்கானுங்க. ஸோ ஃப்ரீயாக பார்க்கணும், ஒரு சில அனிமேஸ்லாம் நான் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து கிரன்ச் ரோலில் போய் டேரெக்டாகவே அதெல்லாம் பார்த்துக்கலாம். எந்தெந்த அனிமேலாம் இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்கிறானுங்க, இப்போ போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரன்ச் ரோல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் நான் என்னென்ன அனிமேலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அனிமேஸ்லாம் லாங்குவேஜ் வந்து கீழே வந்து செட்டிங்ஸில் போய் நீங்களுடைய லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அனிமேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவைலபிளாக ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ஒரு தடவை டாக்டர் ஷோ வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி கிரன்ச் ரோல் லாகின் பண்ணி பார்க்குறது ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா உள்ளே போனாலும் பேசிக்காக தான் ப்ரோ இருக்கும். உள்ளே போய் ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி பார்க்குறது அப்படின்றது மெத்தட்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் போட்டு வீடியோ பெருசாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன்ல டாக்டர் ஸ்டோன், அதோட சீசன் 1 சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் அவைலபிளாகவே இருக்குது தமிழ் டப்பில். சீசன் 4 இப்போ கரண்ட்டான முறையில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 சீசன் 2 நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் சீசன் 1 சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பில் கிரன்ச் ரோலில் அஃபீஷியலாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ வரக்கான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணி அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டோமோச்சான் இஸ் எ கேர்ள் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க. இதோட தமிழ் டப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டானா ஒரு 4 months ஆகிருக்கும், 5 months அப்படி ஆகிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் தான் ரிலீஸ் பண்ணானுங்க, அதாவது மொத்தமாக தான் ரிலீஸ் பண்ணானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இழுத்துட்டே போயிருக்க மாட்டானுங்க. ஸோ இப்போ ஒரு சில அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கும், ஆனால் அதே சீசன் 1க்குலேருந்து சீசன் 2க்கு புஷ் பண்ணியிருப்பானுங்க, சீசன் 3க்கு புஷ் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அது முடிக்கிற பாலே இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட், அதாவது இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் இருக்கா, லவ் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு லவ்வை சொல்லறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10-15 எபிசோடு போய்ட்டுருவானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வளன்னு இழுக்காமல் ஒரு கேஷுவலாக ஒரே 12 எபிசோடில் அதை முடிச்சுருவானுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்க ஒரு அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டோமோச்சான் இஸ் எ கேர்ள் பாருங்கள். இதோட கான்செப்ட்லாம் ஒன்றும் அவங்க இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து ஹீரோவோட பழகிட்டு வர்றதுனால ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஏற்றுக்கிற மாட்டான். ஸோ கடைசி வரைக்கும் அவனை ஒரு பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எப்போ அவனை பொண்ணு ஏற்றுக்கிற வச்சு அப்புறம் அவங்களுக்குள்ளே லவ் செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கதையாக இருக்க போகுது. ஸோ மறக்கான முறையில் அதையும் கிரன்ச் ரோலில் போய் பாருங்கள். இப்போ நம்ம 3வது இந்த அனிமே பார்க்க போகிறோம்னா ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன். இது வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் இப்போ ரிலீஸ் ஆச்சு அனிமே. அதோடைய தமிழ் டப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாகவும் டப் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதையும் இப்போ டேரெக்டாகவே தமிழ் டப் வந்து ஃப்ரீ பண்ணிட்டானுங்க. ஸோ கிரன்ச் ரோல்லவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமையை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அதோடைய சர்ச் ஐக்கானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே நேமை போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இப்போ ஃப்ரீயாகவே இருக்குது, தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரன்ச் ரோலில் எப்படிலாம் டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு, அதாவது இப்போ அனிமேஸ் புதுசாக தமிழ் டப் பார்க்கணுன்னு உள்ளே வரீங்கன்னா ஸோ தமிழ் டப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போய் எப்படி தமிழ் டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம் போனாலுமே அது பெட்டராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஃப்ரீ பண்ணுறானுங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து உள்ளே போய் பாருங்கள். ஸோ இந்த அனிமையோட ஜென்ரே எப்படி இருக்கும், இதோடைய ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அலியாங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ஜப்பானுக்கு வந்து வந்திருப்பா. ஸோ அவனுடைய லாங்குவேஜ் வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள சின்ன ஒரு அந்த கான்வர்சேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதோடது எப்படின்னா ஹீரோவோடைய பேக் ஸ்டோரி வந்து இன்னும் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஸோ அவங்க அம்மாவை ஏன் வெறுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டோரிலாம் பேக்கில் போகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீசனில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாகவே கொண்டு போய் முடிச்சிருப்பானுங்க. ஒரு டோட்டலாக ஒரு 12 எபிசோடு இருக்கும். தமிழ் டப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது, வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்டாக என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம்னா ஆன் ஆர்ச்டீமன் டெல்மேக்ஸ் ஹவு டு லவ் யுவர் எலிஃப் பிரைட் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இதையுமே இப்போ ஃப்ரீ பண்ணிட்டானுங்க. ஸோ நீங்கள் கிரன்ச் ரோலில் வந்து இப்போ டேரெக்டாக இப்போ வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே விட்டானுன்னு நினைக்கிறேன். 2024 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஸ் வந்து ஷேர் பண்ணானுங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரசில் கிரன்ச் ரோலில் போய் பாருங்கள். ஸோ இதோடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலத்தில் விடுவானுங்க. இவன் வந்து ஒரு மந்திரவாதியாக இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பை பண்ணிவிட்டு எப்படி
அவங்களுக்குள்ள லவ் எப்படி செட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இதோடைய கதையாகவே இருக்கும். அவனுடைய தனிமையை போக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு ஃபீல் குட்டாகவே இருக்கும். ஸோ நடுவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் அப்படிலாம் வரும். ஸோ இதெல்லாம் நல்லாவே இருக்கும், வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக இந்த அனிமே வந்து பார்க்க போகிறோன்னா மை ட்ரெஸ் அப் டார்லிங். இந்த அனிமையோட சீசன் வந்து பார்த்திங்கன்னா 2021 ஏர் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தப்பாக கூட இருக்கலாம், 2021 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 வந்து ஏர் பண்ண போகிறதா ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா சும்மா தரமாகவே தமிழில் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த அனிமேலாம் டாடா டன்லாம் பார்த்தீங்க, அந்த அதோடைய டப்பிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங்குமே போய் பார்க்கலாம். அதையுமே சூப்பராகவே பண்ணியிருப்பானுங்க. ஸோ ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையுமே ஒரு தரமாகவே பண்ணியிருப்பானுங்க. ஸோ இத்தனைக்குமே கிரன்ச்ரோலில் வந்த அனிமேஸ்னால் தமிழ் டப்பில் வந்த அனிமேனா நான் இதை தான் சொல்லுவேன். தமிழ் டப்பில் இந்த அனிமே தான் ஹோஸ்ட் பண்ணானுங்க. ஸோ இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு தரமாகவே பண்ணியிருப்பானுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன அனிமே வந்து அப்படியே தமிழ் டப்பில் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா எ கப்புள் ஆஃப் குக்கீஸ். இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்தது தான். ஸோ அதோட எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 24 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே இப்போ வந்து ஃப்ரீ பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் ஒரு அனிமே இப்போ ரிலீஸ் ஆச்சுல, ஐ மேரிடு காட் ஹேட், ஒரு அனிமே வந்துச்சுல ஹேட் யூ இன் கிளாஸ் அப்படின்னு ஒரு அனிமேஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சுல, அந்த அனிமையோட ஜென்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனிமையாக ஒரு ரூமில் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீடு பிடிச்சி கொடுத்து தங்க வச்சுருப்பானுங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஜென்டரில் தான் போகும். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புவர் ஃபேமிலியில் வந்து பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பண்ண தப்புனால குழந்தைய மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது ஹீரோயினை ஹீரோ குடும்பத்துலேயும் ஹீரோவை ஹீரோயின் குடும்பத்துலேயும் மாற்றி தத்தெடுக்கிறவங்க அவங்க குழந்தை நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு டைம் வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ குடும்பத்தில் ஏன்னா அவங்களுடைய உறவு விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்கான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச்ரோலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் இந்த மாதிரி அனிமேஸ்லாம் நிறையா போஸ்ட் பண்ணுவானுங்க, நிறைய ஃப்ரீயும் பண்ணுவானுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களை விட பெறுவது நான் உங்கள் அணி குருஜி.